கேரள மாநிலம் பாலக்காடு கொல்லங்கோட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா ஏமனுக்கு போறாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் சனாவுக்கு போறாங்க. சனாவில் தன்னோட கணவர் மற்றும் மகளோட அங்கே தங்கி இருந்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே சில போர் நடவடிக்கைகள்லாம் வர்றதுனால தன்னோட கணவரையும் மகளையும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு நிமிஷா பிரியா மட்டும் சனாவில் இருக்காங்க. அங்கேருந்து சரி ஏமனுக்கு போனோம் அப்படின்னா அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம், வருமானம் என்ன கொஞ்சம் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக குடும்பத்தோட வறுமையை நீக்கிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே மஹ்தி அப்படிங்கிற ஒருத்தர் கூட நட்புறவில் இருந்திருக்காங்க. கடைசியில் என்ன இருக்குன்னா, மஹ்தி நிமிஷா பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதைப்படுத்தினதாகவும் நிமிஷா பிரியா சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் தொடங்காட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது மஹ்தியை விட்டு நம்ம தப்பிச்சு வெளியில வந்தா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு மஹ்திக்கு அசந்த வாக்குல ஒரு மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அந்த ஊசி என்ன ஆகுதுன்னா, அதுவே அந்த மயக்க மருந்தே விஷ ஊசியா மாறுது மஹ்திக்கு. ஒரு கட்டத்துல சிகிச்சை பலன் இல்லாம மஹ்தி உயிரிழந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுக்குது ஏமன் நாட்டுல. நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏமன் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்கு விசாரணைகள் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2014 2017 வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை நீண்டுகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் ஆதாரங்களோட நிமிஷா பிரியா தான் இந்த ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மஹ்தி அப்படிங்கிற ஒருத்தருடைய உயிர் போறதுக்கு நிமிஷா பிரியா மட்டும்தான் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏமன் உச்ச நீதிமன்றம் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சுது. குறிப்பாக 2025 வருஷம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த வகையில் நிமிஷா பிரியா சைட்லையும் சரி, நிமிஷா பிரியாவுடைய குடும்பத்தினர் சைட்லையும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட முகாம்களுக்கு போயிட்டு இந்த ஒரு வழக்கை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும், நிமிஷா பிரியாவை உயிரோட எங்களுக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுக்காத இடம் கிடையாது. அப்போ இந்த மனுக்கள் மேல அந்த கேரள மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் சம்பந்தப்பட்ட ஏமன் நாட்டு அரசு கிட்ட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட பலன் கிடைக்கல. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை 16ஆம் தேதி வழங்கப்படவிருந்த இந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு பக்கம் ஆறுதலை கொடுத்தாலோ இந்த ஆறுதல் தரக்கூடிய அளவுக்கு ஒரு நடவடிக்கை அதிசயம் எங்கிருந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர்களுடைய ஒரு முயற்சியினால ஏமன் நாட்டு உச்ச நீதிமன்றம் நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைக்குது. அதுக்கான காரணம் என்ன, அப்படி இந்த ஒரு பிரபலம் யாரு அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கின ஒரு மரண தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மரண தண்டனையை தன்னுடைய வார்த்தையினால நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மனிதரா மாமனிதரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த வகையில இப்பேற்பட்ட ஒரு சாதனையை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி அப்படின்னு பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் அவர்கள். இவர் 1931 வருடம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி கேரளாவோட கோழிக்கோட்டில் பிறந்திருக்காரு. இஸ்லாம் மதத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் கொண்டவராக இருந்ததுனால சமூக சேவை இவருடைய மனசில் ரத்தத்திலேயே ஊறி போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் என்ன சொல்றது, ஜாமியா மார்கஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உட்பட பல பெரு நிறுவனங்களை உருவாக்கி பல லட்சம் குழந்தைகளுக்கோ பல லட்சம் ஏழை மக்கள் வாழ்றதுக்கோ ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருந்திருக்காரு. அதே மாதிரி 1960களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 கிடையாது 25 குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு நல்ல வகையில் படிப்பை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு நல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோட வாழ வச்ச ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இவருடைய பின்பக்கங்கள் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்த ஏமன் நாட்டு உயர்நீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனையை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கு. வரக்கூடிய காலகட்டங்களில் நிமிஷா பிரியாவினுடைய வாழ்க்கையில மறுஜென்மம் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.